நண்பர்களுக்கு வணக்கம். உங்க கரும்பு தோட்டத்திலே வந்து இந்த மாதிரி பயிர்கள் வந்து வெள்ளை நிறமா இருக்குதா? இதுக்கு என்ன காரணம், என்ன தீர்வுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பயிர் வந்து வெள்ளை நிறமா ஆகிறதுக்கு காரணம் முழுமையான வந்து உணவு வந்து இந்த இலைப்பகுதிக்கு கடத்தப்படாததான் முதல் காரணம். உணவு கொடுத்திருந்தாலுமே அந்த பயிரினுடைய வேர்பகுதி, அந்த பயிர் வேர்பகுதி வந்து மெயினா அம்மவேர் மற்றும் சல்லிவேரினுடைய ஆரோக்கியம் இல்லாதப்போ பயிர்னால உணவு மற்றும் தண்ணியை முழுமையை எடுக்க முடியாது. அப்படி உணவு தண்ணியை முழுமையை எடுக்காதப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மேலே சத்து பற்றாக்குறையை வந்து இந்த பயிரில் காட்டும். வாங்க இப்போ பார்க்கலாம் அந்த வேர்பகுதி எப்படி இருக்குன்னு. காட்டு வேர்பகுதியை பார்த்தா அந்த வேர்பகுதி வந்து கருப்பு கலர்ல இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான வேர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா அந்த அம்மவேர் மற்றும் சல்லிவேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கணும். அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறது எதை குறிக்குதுன்னா நல்ல ஆரோக்கியத்தை குறிக்குது. அப்படி நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை வெள்ளையாகாது. வேர் கருப்பாச்சுன்னா இலை வெள்ளையாகும், வேர் வெள்ளையாச்சுன்னா இலை பச்சையாகும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மேஜிக். அப்ப இந்த வேர் பகுதி வெள்ளையாகணும்னா மண்ணில் என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ணில் நடக்க வேண்டியது காற்றோட்டம். அந்த காற்றோட்டம் வந்து மண்ணில் நடக்காதப்போ வேர்பகுதிங்கிறது வந்து சீக்கிரமா அழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்குது. இன்னொன்னு சாயல் ஈசி வந்து அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பயிரினுடைய வேர்பகுதி கருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது. எனவே விவசாயிகள் வந்து இப்போ இந்த சமயத்துல உரங்கள் கொடுக்காம அந்த பயிரினுடைய வேர்பகுதி ஆரோக்கியமா வளர்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா இந்த வெள்ளை நிறமா இருக்கிறது வந்து பச்சை நிறமா மாறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமா இருக்கும். எனவே விவசாயிகள் அனைவரும் வந்து உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கரும்பு பயிர்ல இந்த மாதிரி வெள்ளை அடிக்குது, நுண்ணூட்ட சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி நீங்க அதை தட்டி கழிச்சிடாம நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பயிரினுடைய வேர்பகுதி உணவு தண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுங்க. நம்ம டாக்டர் சாயில் சுகர் கேன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா புதிதாக வெள்ளை வேர்கள் உருவாகும். அந்த வெள்ளை வேர்கள் உருவாகிறதோடு மட்டும் இல்லாம பிஹெச் சமநிலையில் இல்லாதப்ப பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து மண்ணில் லாக் ஆகும். நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி மட்டும் கொடுக்காம வேர் அழுகல் இருந்தால் அதையும் சரி பண்ணும். புதிதாக அம்மவேர் மற்றும் ஜல்லி வேர்களை உருவாக்கி ஆரோக்கியமா அந்த வேர் பகுதியை வளர ஆரம்பிக்கும். அந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் வந்து மண்ணில் லாக் ஆயிருந்தாலுமே வந்து நம்ம டாக்டர் சாயில் சுகர் கேன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சத்துக்கள் முழுமையா வந்து உடைச்சு பயிருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே அனைத்துக்குமான ஒரு தீர்வா வந்து நம்ம டாக்டர் சாயில் சுகர் கேன் இருக்குது. எனவே விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பயிர் வெள்ளையா இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுத்தாலுமே ஸ்ப்ரே பண்ணாலுமே வந்து எனக்கு பச்சை ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டாக்டர் சாயில் சுகர் கேன் கொடுக்கும்போது வேர் அழுகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், வேர் முடிச்சாகட்டும், போதிய அம்மவேர் ஜல்லிவேர் வளர்ச்சி இல்லாதது, மண்ணில் வந்து சாயில் பிஹெச் வேரியேஷன் ஆகிறது, சாயில் ஈசி வந்து அதிகமா இருக்குது போன்ற அனைத்து காரணங்களுக்குமே வந்து ஒரு தீர்வா நம்ம டாக்டர் சாயில் சுகர் கேன் இருக்கும். இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 82 48 32 25 65 அப்படிங்கிற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.